ஏதாவது நினைப்பானோ? நான் எதையும் பார்த்தேனே, என்ன ஒட்ட ஆரம்பிச்சுட்டானே. எல்லாம் இவளால வந்தது. பேசிட்டு வந்த அப்படி பார்த்தோன்னா கவுந்துலவ நினைச்சேன். ஐயோ என்னத்த சொல்ல, வச்சதுக்கு வந்துட்டேன். ஐயோ அதெல்லாம் வளருதே. வச்ச இடத்துல வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ இல்ல, வச்ச இடத்துல வைக்கிறதே எல்லாரும் இல்ல சார் நடந்துறது நல்லது நினைக்க. நீ போ, பின்னாடியே வந்து காப்பாத்துற. அவனை மயக்கினா மட்டும் போதுன்னு சொன்னாவா? என்ன நம்ம வீட்டுக்கு நடிகை யாரும் வந்துட்டாவளா என்ன? இல்ல இல்ல, உலக அழகி தான் வந்திருப்பான்னு நினைக்கேன். கேட்டியடா? சொல்லி கொடுத்த மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்காவல. அத்தை வேண்டாம். என்ன கொசு தொல்லை. கிச்சன்ல ஏகப்பட்ட வேலை இருக்குது, வாங்கல. அட இது நம்ம அபி குரல் மாதிரிலாம் இருக்குது. என்னன்னைக்கு குளி தண்டி பொறைக்காம நீங்க விட மாட்டியா? ரீல் அத்து போச்சு, நடிக்க வேண்டாம். அத்தை எப்பவுமே இப்படிதான். அத்தி அபியா இவ்ளோ அழகா இருக்கா? அத்தி 16 வயசு புள்ள மாதிரிலாம் இருக்கா? அத்தி நானே உன் அழகுல மயங்கிட்டேன். என்ன நடக்குறீங்க? என்னது? அபி 16 வயசு புள்ள மாதிரி இருக்காளா? பாப்போம். நம்ம வேலை கிடக்கு, வேற ஆட்டோ இருக்கு, போ வாங்க. பாத்தியலா என்ன அழகா இருக்கா அபி? பார்த்தவி அப்படியே மயக்கம் போட்டுல விழுந்துருவாவ. பாத்துக்கிட்டே இருக்கலாம், நாலு கணக்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். அத்தியே அபிக்கு இருக்க முடி அழக பாருங்களே. அக்கா, நம்ம குடும்பத்திலே அபிக்கு இருக்க மாதிரி முடி அழகு யாருக்குமே கிடையாது. அவ ஹைட் என்ன, அவ வெயிட் என்ன, அவ கலர் என்ன, இவ அழகுக்கு ஈடு உண்டா? அத்தி மாவியார நம்பி பிளான போட்டது தப்பா போச்சு. அத்தைங்க வாங்களே. என்ன மயங்கிட்டானா? மாமியார்னு பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். இல்ல, அத்தைக்கு மரியாதை. அத்தி மிரட்டுதவள. அத்தை கிச்சன்ல ஏகப்பட்ட வேலை இருக்குது, நம்ம போவோமா? இன்னும் இட்லி அரைக்கணும், சப்பாத்தி அரைக்கணும். இல்ல, நாளைக்கு இட்லி அரைக்கிறதுக்கு இன்னைக்கு கவரை போடணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது, வாங்கல. இங்கிலாந்துல வாழ வேண்டியவா இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்படி இளவரசி மாதிரியே இருக்கியே. பாத்தியலா, இளவரசி மாதிரி இருக்கா. அதான் லண்டன் இளவரசி மாதிரில இருக்கா. லண்டன் இல்லக்கா, இங்கிலாந்து இளவரசி டயானா மாதிரி இருக்கா. அத்தை நமக்கு நிறைய வேலை இருக்குது, இங்க நிக்க கூடாது. ரொம்ப டைம் சரியில்லை, நம்ம போலாமே. அவ ஹேர் ஸ்டைல பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? அவ முடி என்ன, அவ அழகு என்ன. கொடுத்து வச்சவன் தான் எங்க ஜானு. இது முறைக்கா அப்பாவை இன்னும் இது சரி பண்ணலையா? அழக பார்த்தவன் மயங்கலையா? இல்ல போலக்க, நம்மளும் சேர்ந்து மாட்டிக்கிட்டோமா? இல்ல இப்படி மெயின்டைன் பண்ணி அபி ஓடிருங்க, ஓடிருவோம். எங்க ஓட? அவதான் முறைக்க ஆரம்பிச்சுட்டானே. எனக்கு சின்ன நீ அதை சொல்லக்கூடாது. இங்க
என்ன நடக்குது? உனக்கு தெரியாது, உங்க அண்ணன் அபி மேல வெப்பரானத்துல அலைதான். அத கொஞ்சம் குறைக்கலாமேன்னு இந்த மாதிரி வேலை பார்த்தோம். டேய் எப்படியாவது காப்பாத்தி விட்டுருடா. மைக் ஒண்ணு மயங்குறாளே எங்க அண்ணன். நீ இசை பார்த்து மயங்கிருவிய, அப்படியே அவனும் மயங்கிடுவான்னு நினைச்சேன் பாத்துக்க. அம்மா இல்ல நீதான் இசை பார்த்து மயங்கிருவிய, அப்படி ஏதாவது இவன் மயங்கிடுவான்னு பார்த்தேன். மயங்கிறது கொண்ணும் அவர் ஒண்ணு கிங்ஸன் இல்ல, அவரு ஜானு. நான் நீ நினைச்சே எடை போட்டுட்டேன்டா. உன்ன மாதிரி அவனும் இருப்ப நினைச்சு எடை போட்டுட்டேன். இப்ப எங்களை எப்படியாவது காப்பாத்தி விட்டுருடா. யாரு? நான் எங்க அண்ணன் கிட்ட. அத்தை இவனே பல்ட்டி வாங்குறானா? இன்னைக்கு செம கச்சேரி இருக்குது. இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரல ஒரே ஒரு ஆளுதான். ராணி! அத்தை! அத்தை! வேண்டாம் அத்தை! வேண்டாம்! சு, சு, கொசு, கொசு. யப்பா, கரெக்டா விட மாட்டேங்க. என்ன கொசு? அத்தை! ஜாலி முடிஞ்சது. அவளை கூப்பிட்டா இவ எதுக்கு வரா? இன்னைக்கு நீங்க தப்பிக்க முடியாது. என்ன கூப்பிட்டியா? என்னத்துக்கு? அத்தி இவளை யாருப்பா கூப்பிட்டது? தங்கப்புல இங்க வா. தங்கப்புல எங்க போயிருந்துச்சு? அத்தி இன்னைக்கு நம்மள உண்டில நாக்க போறோம். என்ன ஆச்சு இங்க? விருந்து பத்தானா? விருந்து பேர வச்சிரலாம். கிங்ஸின் அண்ணன் டேய் காப்பாத்தி விட்டுட்டு போடா. யார்கிட்ட? எங்க அண்ணன் கிட்ட. டேய் எப்படியாவது காப்பாத்தி விட்டுட்டு போடா. கிங்ஸின் அண்ணே, பிள்ளைக்கு தூக்கம் வரும், போய் தூங்க இப்போ. இல்ல எனக்கு தூக்கம் வரல. இங்க என்ன நடக்குது? அது ஒண்ணு இல்ல கிங்ஸே, நீ இப்படி தூங்க போய் ஃபேன் ஆயிட்டு பாரு, மணி என்ன ஆகுது, போ போ. வா. இங்க என்னமோ நடந்துருக்குதே. வா கிங்ஸே, நீ கூட்டிட்டு போ. என்ன வா, என்னதுடா? ரெண்டுல நீ ஒன்ன தொடு மாமா, இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாமா? ஐயோ ஐயோ, ரொம்ப குதூகலமா நின்ன மாதிரி இருக்குது. அதுவா இசை? நீ எப்படிங்க? அத நான் கேட்கணும். நீ எதுக்கு வாசல்ல வந்து நிக்க? நீ சின்ன பிள்ளை, உனக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது. இது எங்க பர்சனல். உன்கிட்ட சொல்றதுனால எனக்கு ஒண்ணு இல்ல. என்ன உனக்கு கொஞ்சம் வயித்தெரிச்சல் வரும், வேற ஒண்ணு இல்ல. நான் வயித்தெரிச்சல் படுற அளவுக்கு நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்ல, வேலை பார்க்க போறேன். ஐயோ ஐயோ, எனக்கு வெக்கமா வருதே. அத்தடி எனக்கு வெக்கமா வருதே. உண்மையிலே நான் வயித்தெரிச்சல் படுற மாதிரி தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க போலுக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நிச்சயமா உனக்கு வயித்தெரிச்சல் பத்திக்கிட்டு வரும் பாத்துக்க. அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ அத சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லாத. எனக்கு வெக்கமா இருக்கு இல்லையா? பண்ணுடா அப்படின்னு சொல்லணும். உங்க மாமா வெளியில போயிருக்காரு, அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அட ஒக்கா மக்கா, நீ அந்த அளவுக்கு தேடிட்ட? நடிக்காத என்ன? நீ இவ்வளவு நேரம் தென்னந்தோப்புக்கு கீழே என்ன பண்ணிட்டு வந்தேன்னு நான் பாத்துட்டேன்னு. அது நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அக்கா மக்கா, நீ பண்ணதா நான் பண்ணக்கூடாது. இனி தெரிஞ்ச தெரியாம நான் உனக்கு மூத்தவளாயிட்டேன். இனிமேல் எனக்கு ரெஸ்பெக்ட் வந்தாகணும். இல்லன்னு வச்சுக்க, நான் அத்தியா மாற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுவேன். பாத்துக்க. சப்பா ஆல்ரைட். மாமாக்காக காத்துட்டு இருக்க. சும்மா இரு. ஐயோ கடவுளே, எனக்கு வெக்கமா வருதே, வெக்கமா வருதே. ஆமா, அது அப்பமே போயிட்டாவே. போகும்போதே கண்ணை கட்டிட்டு தான் போனவே. அவளுக்காக வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் உள்ள போனா பார்க்க முடியாத. அதனால இங்கே 10 குடும்பம் நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு நீ தேடிட்ட. குதிரைக்கு வாக்கப்பட்ட ஓடிதானே ஆகணும். இந்த குடும்பத்துல வாக்கப்பட்ட இப்படி திருத்தனமா தானே பார்க்க முடியும். கோட்டை கலைப்பிடாத. நானே உங்க மாமா இந்த நேரம் பார்த்தாதான் உண்டு. அதுக்காக வந்திருக்கேன். உனக்கு அது பொறுக்காத. பாரு, சின்னஞ்சிருச்சு நாங்க அப்படித்தான் இருப்போம். நீ போயிட்டாரு. யாரு சின்னஞ்சிருச்சு? ஐயோ என்னத்த சொல்ல. நானும் உங்க மாமாவும் தான். இங்க பார்த்து நீ என்ன பண்ணுவ? இவங்க பண்ணதெல்லாம் யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா? இங்க பார், அப்பெல்லாம் எல்லாத்தையும் உன்கிட்ட ஓப்பனால சொல்ல முடியாது. நான் எதிர்பார்க்கற அளவுக்கு நீ ஒருத்தலாம் கிடையாது. அப்படி இப்படி இன்ட்ரெஸ்டா எதிர்பார்க்க மாட்டாளே. உண்மையை சொல்லிட்டி. என்ன நீ சின்ன பிள்ளையாவே நினைச்சிட்டு இருக்கல நீ? நிஜமாவாட்டி? தடி நான் என்னத்த சொல்ல. அது வந்து இங்கே பார்த்து இங்க பார், ஒன்னாலதான் அங்க அவியம்மா மாட்டிருக்காங்க. ஒழுங்கு மரியாதை காப்பாத்து சொல்லிட்டேன். அப்ப அவியம்மா
சொன்னாவ? குடும்பமா மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காவட்டி. நான் இத பத்தி எல்லாம் பேச முடியாது, அப்பாக்கு கோவம் வந்துரும். நான் அதை தலையிடவே முடியாது. அதனால நீ தான் ஏதாவது வேண்டாதவளை பார்த்து அங்கிருந்து அபியம்மா கூட்டிட்டு போறேன். நான் ஐடியா கொடுக்க அதை பத்தி பண்ணு. உங்க மாமா வர நேரம் நான் லவ் பண்ணிட்டேன். உங்க ஐயலக்க சும்மா தான் இருப்பா. அப்போ ஆட விட்டு அடிச்சு விடுவேன் பாத்துக்க ராஸ்கல். தெரியல, நீதான் வயிற்றுச்சல் படம் மாதிரியே தெரியுமே. இன்னைக்கு மண்ணள்ளி போட்டுருவேன்னு. இந்த பாரு எவ்வளவு அழகா தேவதை மாதிரி வந்து நிக்க. உங்க மாமா என்ன பார்த்த உடனே ஒரே பிரேக்கப் தான் நினைச்சேன். அதெல்லாம் நீ மண்ணள்ளி போட்டுட்டியா? ஓ, பிரேக்கப்புக்கு பிளான் போட்டுருக்க. ஒரே வெக்கமா. யம்மாடி அடி ராணி, அடி மாட்டிக்கிட்டே வந்து காப்பாத்த வந்துட்டே. அத்தடி மாமியார் மாட்டிருக்காவளா? என் வாழ்க்கையில வசந்த காலம்லாம் வீசி இருக்குது. மக்கா வசந்த காலம் வீசி இருக்கா? சரியாதான் விட்டுருக்கிய, நான் காப்பாத்த மாட்டேன். இங்க பாரு, சாணு உன் சட்டையை பார்த்தா கொஞ்சம் விட்டுருவான். வா வந்து எப்படியாவது காப்பாத்தி விட்டுரு. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போயிடும். நானா அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், மாமியார்னு ரொம்ப ஆடாதீங்க, மருமகளுக்கு ஒரு காலம் வரும்னு. கேட்டியாளா? நீங்க கொஞ்சமாவது கேட்டியாளா? ஏடுபட்டவளே, வேறம் பார்த்தா குத்தி கட்டுத. என்னைக்குனாலும் நான் மாமியார் தான் முடி. அன்னைக்கு இருக்கு உனக்கு. இங்க பாரு, நீ தான் ஜானு கிட்ட கொஞ்சம் நெருங்குவ. இந்த இசை ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்து நீ தான் வந்து கொஞ்சம் காப்பாத்தி விட்டுட்டு போ. அவ தரமாமாக்காக காத்துக்கிட்டு இருக்காளாம். அட வயிற்றுச்சல் பிடிச்சவளே, வாங்கிட்ட போய் சொல்ல பாரு, வயிற்றுச்சல் பிடிச்சவகிட்ட. இல்லத்தே, அவ வயிற்றுச்சல்ல ஏதாவது புலம்பிக்கிட்டு இருக்காத்தே. சேச்சா, உங்க பையன் எங்க போனவனே எனக்கு தெரியாது. நான் அவளுக்காக இந்த ஒயிட் ட்ரெஸ் போடவே இல்ல. அது இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட சொல்லவே இல்ல. நான் பூ வாங்கிட்டு வரேன்னு அவ சொல்லவே இல்ல. அல்வா கூட வாங்கிட்டு வரேன்னு அவ சொல்லவே இல்ல. வாசல்லே காத்துருன்னு அவ சொல்லவே இல்ல. வந்த உடனே பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லவே இல்ல. அட வயிற்றுச்சல் பிடிச்சவளே, இல்ல இனி அது நடக்காதுன்னு தெரியும். உனக்கு அல்வா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்கான். அதான் இனி நடக்காத. எல்லாம் சரிதான், கடைசியில பிரேக்கப் பண்ணியாதுன்னது. ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன். எம்மா, மாமியாருன்னு வெக்க உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? என்ன பழி வாங்குறதுக்குனே உன்னை கூட்டிட்டு வந்திருக்கான் பாத்துக்க. என்ன தோற பையன், மொரட்டு பையன், ரவுடி பையன். வரட்டும். இங்க பாருங்க, 1000 தான் உங்க பிள்ளையா இருந்தாலும் என் புருஷன் சும்மா சும்மா இப்படி திட்ட வச்சிட கூடாது. சொல்லிவிட்டேன், பிறகு நான் மருமகளா ஆயிடுவேன் பாத்துக்கங்க. அந்த அளவுக்கு தைரியம் போச்சுது. எல்லாம் பிரேக்கப் கொடுக்குற தைரியம் தான். சத்தம் விடாது, சரியா எனக்கு தெரிஞ்சிடும். அது எப்படி கேட்காம பாரு, கொஞ்சம் கூட வியவஸ்தை. எத்தை இதெல்லாம் மத்த கேப்பாவ. ஐயோ ஐயோ, அத்தனா அத்தை மாதிரி நடக்கணும். கேட்டியலா? சத்தியம் அந்த பையன் என்ன பழி வாங்குறதுக்கு தான் கூட்டு வந்திருக்கா. இவள இந்த பிரேக்கப் எல்லாம் கொஞ்சம் அக்கம் பக்கம் பெற வச்சுக்கிடப்படாதா? கொஞ்சம் காப்பாத்தி விடுறது. பாரு, அவ சாணு உன் சாட்டை பார்த்தா கொஞ்சம் விட்டுருவான் பாத்துக்க. வாட்டி என் புருஷன் வர நேரம் நீங்களே சமாளிச்சுக்கோங்க. உன்ட்டெல்லாம் என்னடி கேள்வி, ஒழுங்கா வந்து சொல்லிட்டேன். கைத்தறிச்சல் பிடிச்சவள, ஆளுக்கு ஒரு கோடுவடை வச்சுக்கிட்டு அலைதாள்வ. என்ன இங்க ஒண்ணுமே பண்ண விடாம பண்ணிட்டு நீ அடுத்து அங்க போய் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நீ பேசாதே. நடக்கணும்னு ஆசைப்பட்டு நடக்காம போனா எவ்வளவு ஃபீலா இருக்குன்னு என்ன மாதிரி அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உனக்கு எங்க தெரிய போகுது? இதை இப்ப உள்ள போயிருவிய. அது வெக்கம் கட்டவள, மாமியார் பக்கத்துல இருக்க அந்த விவசாய கொஞ்சமா உனக்கு இருக்காட்டி? அதுதான் நானும் கேட்கேன். மருமக்க மாற நாங்க 1000 பேசுவோம், மாமியாருக்கு இங்க என்ன வேலை? உங்களுக்கு விவசாய இல்ல? சின்னஞ்சிறுசுகளை அப்படி இப்படின்னு பேசுமே, நம்ம ஒட்டு கேட்டுட்டு இருக்கமேன்னு கொஞ்சமா உங்களுக்கு விவசாய வேண்டாம் இல்ல? அப்படின்னா இப்ப தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கேன். நீங்க ஒரு உலக்க கட்டது பாத்தியா? அதை இப்பதான் இயலக்க தூக்கிட்டு பண்ணாவ. உலக்க கெட்டது உன் மண்டைய புலக்கதுக்கு. இப்ப உங்க மாமே வந்துடுவ, அதுக்கு சொல்லி கொடுக்க. ரொம்ப தேறிட்டு போலக்கு. அவ கொஞ்சம் நெஞ்சம் தேரல, நல்லாவே தேறி இருக்கா. இப்போ நீங்க எல்லாம் விடுவிக்கணும்னா நான் வரணும். அதனால நான் சொல்லதெல்லாம் நீங்க கேட்கணும். கேட்டு தொலைக்கிற மட்டி, கேட்டு தொலைக்கிற. என்ன கால கொடுமை. ரொம்ப தான் சலிச்சுக்கிடுதியா? அது தோற வந்துட்டானே. ஆத்தி வந்துட்டாவளா? அப்படி இசை நீ உள்ள போய் தூங்கல? இல்ல, வயிற்றுச்சல் பிடிச்சவளே. எத்தே நீங்க போவாங்கட்டே, எதுக்கிட்டே வயசான காதையில போய் நின்னுக்கிட்டே. ஏன் தோற கூட அப்படியே லவ் தீர்ச்சாங்கலாம் பண்ணலான்னு நாங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கோம். நீங்க வரட்டுத ஒக்க மக்கள் நல்லா தேறி இருக்கிய. எப்படி கண்டுபிடிக்காம பத்தியா? இவள தூக்கங்கத்தே. அப்படியே அவளை பிடிச்சு வை, நான் வரேன். நான் விருந்து ஓடிந்துருவேன். நான் அவ வந்துட்டாவ, நான் அவளை பார்க்கணும். நீ ஒண்ணும் பார்க்க வேண்டாம், ஒழுங்கா வந்துரு சொல்லிட்டேன். பிறகு எப்பவுமே பார்க்க விடாம பண்ணிடுவோம். பாட்டி மைண்டிட்டு பேட், ஒழுங்கா மரியாதையா பேசணும். அத்தை, அதை நீ மறந்துடாத. கேட்டியலா? இவ என்ன அத்தனை கூப்பிட்டாதான் நான் உள்ள வருவேன். நேரம் பார்த்து பழி வாங்குவீரு. அதெல்லாம் கூப்பிட முடியாது.
அப்போ உங்க அத்தை விடுவிக்க முடியாது பரவாயில்லையா இதை கூட்டுதான் தொலைய அத்தை இவ்வளவு கையில வாட்டிக்கிட்டு நான் படுத பாடு சோப்பா ஒரு பியாக பிள்ளை பார்க்கறதுக்குள்ள நான் படுத பாடு ஏமா இசை கேட்டு தொலையம்மா நான் எனக்கு பாட்டி அவனு ரொம்ப ஆசைப்பட்டுக்க சீக்கிரம் சொல்லிடு பாப்பா சொல்லி தொலைக்கிறேன் எத்தே உள்ள வாங்க அப்படி இந்த தேன் வந்து என் காதல பாயுது பத்தியா இசை பையன் உள்ள அவளை எப்படிலாம் வெறுப்பேத்துறா பாரு இந்த தேன் வந்து காதல மறுபடியும் அத்தைன்னு சொல்லு பாப்பா மூச்சு வாங்க சொல்ல அத்தே அப்படின்னு கூப்பிடு பாப்பா என்னத்த சொல்ல அத்தே உள்ள வாங்க அத்தே உங்க மாமா வர நேரம் ஒரு 5 minutes பேசிட்டு வரேனே கொய்யால சப்பா சப்பா